குறிப்பாக சொன்னால் அந்த ரிலீஸ் ஆன பாட்டில் இல்லாதது வந்து பிளடி பேண்டன் அப்படின்னு ஒரு ஆல்பம் வந்து வந்துச்சு அந்த மண்டபத்தில் நடக்கிற ஃபைட் சீன்ஸ். அப்போ வந்து அதை வந்து அங்கே அந்த மியூசிக் எனக்கு தேவையில்லையோன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவன் அங்கேருந்து மேலேருந்து பார்த்துருவான் லோகேஷ். கீழே மேலேருந்து பார்ப்பான், கீழேருந்து இந்த போலீஸ்காரன் பார்த்துருவான். 2 பேரும் இவன் வந்து சிரிப்பான், சிரிச்சிட்டு சுட ஆரம்பிப்பான். அது ஒரு பயங்கர இன்டென்ஸாக ஆரம்பிச்சது, ஒரு மாதிரி அப்படியே ஜாலியாக போயிடுச்சு அந்த மியூசிக். என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்லலாம் என்ஜாய் பண்ணுறது தானே சினிமான்ட்டு. ஆனால் அந்த சீனோட இன்டென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சீனுக்குன்னு ஒன்று தேவைப்படும். அந்த ஒரு பதப்பதைப்போ ஏதோ. ஆனால் அது வந்து அனிருத்தோட மியூசிக் ஜாலியாக கொண்டு போயிடுச்சு, என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி. கைத்தட்டி அப்படின்னு இல்லாமல் சுவாரஸ்யமே இல்லாமல் ஒரு மாதிரி ஜாலியாக ஃப்ளாட்டாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி. அது வந்து நிறைய பேர் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த கதைக்கு அந்த இடத்துல தேவைப்படல. ஜாலியாக போகிற மாதிரி மியூசிக் போடலாம், இல்லை அந்த இடத்துல அந்த இன்டென்ஸ் வேணும். இந்த விதத்தில் நான் இதே மாதிரி இன்னொரு சீன் சொல்லணும்னா, ரெட்ரோ படத்தில் அந்த சிங்கிள் ஷாட் சீன் இருக்கும் பாருங்க, கையை விட்டு வர அவங்க அப்பாவை கை, அந்த இடத்துல பெருசாக மியூசிக்காக இருக்காது. கனிமா பாட்டு ஓடும், ஆடுவாங்க, மேலே போவாங்க, கீழே வருவாங்க. அந்த இடத்துல சனா வந்து பர்ஃபெக்டாக போட்டிருப்பாரு, என்ன தேவையோ என்னென்னு. அந்த இடத்துல அந்த ஸ்டார்ட் பண்ணி முடியும் போது வெட்டிடுவானோ அப்படின்ற ஒரு பதப்பதிப்பில் நான் பாப்பா டக்குன்னு திரும்பி சூர்யா வந்து கத்தியை வாங்கி வெட்டுருவாப்பில். அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இதை அமைதியாக விட்டுருக்கணுமோ அப்படின்னு எனக்கு ஒரு இது இருந்துச்சு. நிறைய இடத்துல இன்னும் கொஞ்சம் மியூசிக்கை லவுடாக இல்லாமல் கம்மி பண்ணி, இல்லை மியூசிக்கே தேவையில்லாமல் அப்படி இருந்துக்கலாமோன்னு தோணுச்சு. ஆனால் ஓவராலாக நல்லா தான் போட்டிருக்காரு. ஆனால் வந்து பயங்கரமாக போட்டிருக்காரு, எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. அனிருத்தில் படமே இல்லை அப்படின்னு சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை.